வைகாசி மாதத்தில் செய்ய வேண்டியவையும் தவிர்க்க வேண்டியவையும். சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் துவங்கிவிட்டது. இது பலமான வாழ்க்கையை தரும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆன்மீக தகவல்களை இந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். வைகாசி மாதம் என்பது பருவநிலையில் மாற்றம் ஏற்படும் மாதமாகும். இந்த மாதத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய துவங்கி வசந்த காலத்தின் இதமான காற்று வீச துவங்கும். அதனால் இது வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள் ஆகியவற்றை நீக்கி வாழ்க்கையில் மாற்றத்தையும் சுகத்தையும் ஏற்படுத்தும் மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யவும் தவிர்க்கவும் வேண்டும் என சொல்லப்படுகிறது. வைகாசி மாதத்தில் தவிர்க்க வேண்டியவை. கத்திரிக்காய். வைகாசி மாதத்தில் கத்திரிக்காய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கத்திரிக்காய் சாப்பிடுவதால் தோஷம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. ஆயுர்வேதத்தின்படி இந்த மாதத்தில் கத்திரிக்காய் சாப்பிடுவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது உடலில் வாத நோயை அதிகரிக்கும் மற்றும் உடல் சூட்டை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பகலில் தூங்குவது. வைகாசி மாதத்தில் பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். பகலில் தூங்குவது நல்லதல்ல என்று கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பகலில் தூங்குபவர்களுக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது. வெயிலில் நடப்பது. வைகாசி மாதத்தில் வெயிலில் நடப்பதை தவிர்க்க வேண்டும். இது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். தண்ணீரை வீணாக்குவது. வைகாசி மாதத்தில் தண்ணீரை வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் வருண தோஷம் ஏற்படும். இது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. வைகாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை. தானம். வைகாசி மாதத்தில் தானம் செய்வது மிகவும் நல்லது. குறிப்பாக எல் தானம் செய்வது விஷ்ணு பகவானை மகிழ்விக்கும். இதனால் விஷ்ணு பகவான் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். அகால மரண பயம் நீங்கும். அனுமன் வழிபாடு. வைகாசி மாதத்தில் அனுமனை வழிபடுவது கஷ்டங்களை நீக்கும். இந்த மாதத்தில்தான் ராமர் அனுமனை சந்தித்தார். அதனால் இந்த மாதம் அனுமனுக்கு மிகவும் பிடித்த மாதம். இந்த மாதத்தில் ராமர் மற்றும் அனுமனை தவறாமல் வழிபடுவதால் நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். ஒருவேளை உணவு. வைகாசி மாதத்தில் ஒருவேளை உணவு சாப்பிடுவது செல்வந்தர் ஆக்கும். இப்படி செய்வதால் வீட்டில் மகிழ்ச்சி, செல்வம் பெருகும். வைகாசி மாதத்தில் ஒருவேளை உணவு சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மருத்துவ செலவு மிச்சமாகும். தண்ணீர் தானம். வைகாசி மாதத்தில் தண்ணீர் தானம் செய்வது மிகவும் நல்லது. தினமும் காலையில் குளித்துவிட்டு விலங்குகளுக்கும் தாகமாக இருப்பவர்களுக்கும் தண்ணீர் கொடுக்கலாம். இதனால் புண்ணியம் கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த பதிவினை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு பகிர்ந்திருங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.